இது வளர்றதுங்கிற ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா நம்ம தண்ணி குறைஞ்ச அளவு போதும், சத்துக்களும் ரொம்ப தேவையில்லை. ஒரு மணவாரி இடங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா செடி வளர்ச்சி இருக்காது, காய்கள் பிடிக்காது, இலைகள்லாம் கொட்டும். அடுத்து நம்ம பார்க்குறது தைவான் கொய்யா. இந்த தைவான் கொய்யா நம்ம தோட்டத்திலேயே நிறைய நடவு பண்ணியிருக்கிறோம். எல்லாமே காய்கள் வந்து நல்ல ருசியான பழமாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குறவங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது, இனிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ரெட் நெல்லி, இந்த ரெட் நெல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண பச்சையாக வரக்கூடிய பெரிய நெல்லி மாதிரியே தான் வரும். இந்த கலர் மட்டும் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். இது ரியோ கிராண்டி செரி. இந்த செரியும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டில் வளரக்கூடியது, நல்லா காய்க்கக்கூடியது, நல்ல பழமும் ருசியானது. இந்த செரி வெரைட்டியை விரும்புகிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன டென்னிஸ் பால் செரி மாதிரி இந்த செரி வெரைட்டியும் கூட வளர்க்கலாம். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஏப்ரல் மாதம் வந்திருக்க ஃபஸ்ட் லோடு பற்றி பார்க்குறோம். இந்த லோடு ஃபுல்லாகவே லாரி ஃபுல்லாகவே செடி இருந்தது. நம்ம வீடியோ எடுக்கிறது லேட் ஆகிடுச்சு. இப்போ அதனால் நம்ம இப்போ இறக்கக்கூடிய செடிகளையும் பார்த்துடலாம். ஏற்கனவே இறக்குன செடிகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸும் வந்திருக்கு. எல்லாம் பெரிய பெரிய செடிகள், சின்ன செடிகள் எல்லாமே கலந்து தான் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா அத்தி, பூனை அத்தி. இந்த பூனை அத்தி பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகளோட காய்களோட வந்திருக்கு. இது வளர்றதுங்கிற ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா நம்ம தண்ணி குறைஞ்ச அளவு போதும், சத்துக்களும் ரொம்ப தேவையில்லை. ஒரு மணவாரி இடங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா செடி வளர்ச்சி இருக்காது, காய்கள் பிடிக்காது, இலைகள்லாம் கொட்டும். அந்த மாதிரி தானே ஒழிய இது இலைகளே இல்லாமல் இருந்தால் கூட இந்த செடியை வச்சாக்க பிக்கப் ஆகி வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பழத்தை கொடுக்கக்கூடியது. மாடியில் எல்லாருமே வைக்கலாம். இந்த பழத்தில் அதிகமான சத்துக்கள் இருக்கிறனால எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஜூஸாக சாப்பிட்றாங்க, அப்படியே சாப்பிட்றாங்க. எப்படி வேணாலும் நம்ம வீட்டில் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், எளிமையாக தரையிலையும் வளர்க்கலாம். அதுதான் இதனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து நம்ம பார்க்குற கல்வாழை செடி, இந்த கேனாஸுங்கிற செடி. இது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செடியாக வரும். 3 அடி 4 அடி வளர்ந்துருக்கும். சாதாரணமாக எங்கே வேணாலும் ரோட்டில் வளர்ந்து இருக்கும். அப்போ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருளாக இருந்தது. ஆனால் இப்போ இதில் குட்டை ரகம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அழகுக்காக வீட்டுகள்லேயும் நிறைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் கம்பெனிகள்லேயும் வைக்கிறாங்க. இது அது மாதிரி ஒர்க்குக்காக தான், ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்காக இப்போ ஒரு 1000 செடி வந்திருக்கு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பிங்க் இருக்குது. இது டார்க் ரெட்டு. இதனுடைய தன்மை என்னென்னா நம்ம தண்ணீர் அதிகமாக உறிஞ்சி சாப்பிடும். அதுமாரி ஒரு செடி வச்சோன்னா பக்க கன்றுகள் வாழைக்கன்று மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டுருக்கும். எளிமையான பராமரிப்பு. தண்ணி அதிகமாக இருந்தால் கூட செடி டேமேஜ் ஆகாது. அதனால் இந்த நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கில் இதை பயன்படுத்துகிறோம். இந்த செடிகளும் இந்த லோடில் ஒரு ஆர்டருக்காக வந்துடும். அடுத்து நம்ம பார்க்குறது நெல்லி, பெரிய நெல்லி. இது வந்து காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டு வெரைட்டி காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. அதில் இது வந்து கொஞ்சம் பெரிய காய்களை செலக்ட் பண்ணி தேர்வு பண்ண ரகங்கள். பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்கும். காய்கள் நல்ல தோற்பு தன்மையோடு இருக்கும். இதை மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். மாடியில் வளர்க்குறதுனா நம்ம கவாத்து பண்ணி வளர்க்கணும். எளிமையான பராமரிப்பில் வளர்க்கக்கூடியது. இது எல்லாமே நல்ல இப்போ இலைகளோட நல்ல அடர்த்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனி காலத்தில் இலையெல்லாம் கொட்டி வெறும் குச்சி மட்டும் இருக்கும். எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கான் பார்த்துட்டு, இல்லை நெல்லி இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் துளிர் எடுத்து பூ எடுத்து காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம நேற்றுக்கு ஒரு பாம்பு சீட் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லியே அவ்வளோ அழகாக பூத்துருந்தது. ரொம்ப பெரிய செடியாக நடவு பண்ணது, நல்ல பெரிய மரமாகி அவ்வளோ பூத்துருந்தது. இதுவும் அதேமாதிரி பூத்து காய்க்கக்கூடிய ஒரு நெல்லி வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது தைவான் கொய்யா. இந்த தைவான் கொய்யா நம்ம தோட்டத்திலேயே நிறைய நடவு பண்ணியிருக்கிறோம். எல்லாமே காய்கள் வந்து நல்ல ருசியான பழமாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குறவங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது, இனிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த செடியிலே காய்ச்ச பழத்தை கூட நம்ம கஸ்டமர் யாருக்கா ஒருத்தருக்கு இது பண்ணி அதை ரிவ்யூ அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கடையில் பார்த்த பழம் மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாக நம்ம நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச பழங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று 400-500 கிராம் வெயிட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பழங்கள் பெருசாக இருக்கிறதுனால அதில் சத்துக்கள் இல்லைங்கிறத சொல்ல முடியாது. கொய்யானா கொய்யாவுடைய தன்மை இருக்கும். இப்போ நாவல் பழமே பார்த்தீங்கன்னா கருப்பு நாவல், வெள்ளை நாவல், அந்த 2 நாவலுமே ஒரு தோற்பு தன்மையுடையது தான். அதுமாதிரி கொய்யாவுக்கும் எல்லா குணங்களும் இருக்கும். எல்லா பேருமே பெருமையாக பேசுகிறோம். நம்ம வெரைட்டியை பெருமையாக பேசுகிறோம், நாட்டு கொய்யா பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நாட்டு கொய்யா பசங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. முதல்ல அவங்கள சாப்பிட வைக்கணும். அந்த முயற்சிக்கு இதை பயன்படுத்துகிறோம். இதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி கட் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பிடணுங்கிற, கொய்யாப்பழம் சாப்பிடணுங்கிற உணர்வு வரும். அந்த மாதிரி உணர்வு வரும்போது விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய விற்பனை ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால விவசாயமும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த தைவான் கொய்யாவை நம்ம மாடியிலையும் தரையிலையும் வளர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் மேடம். ப்ளஸ்ஸு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகணும். இப்போ இது 3/4 காய் தான் சொல்லலாம். பிங்க் கலர் வந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெளிப்பக்கம் பார்க்கும்போது நல்லா கலராக விளைஞ்ச மாதிரி தெரியுது. ஆனால் நல்ல விளையில பழுக்கலை. நல்ல விளையில, அதனால தான். இல்லைன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த வெட்டும்போதே எங்கள் தோட்டத்தில் நேற்று ஒரு பழம் கட் பண்ண அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அந்த சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்குது. என்ன காரணம்னா இன்னும் நல்லா முதிர்ச்சி அடையலை. இனிக்குதா?
எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு முதிர்ச்சி அடையல. பழம் வெளியே பார்க்கும்போது நல்லா கலர் எல்லோயிஷா தெரியுது. கொஞ்சம் தோற்பா இருக்கு. ஆமா, தோற்பா இருக்கும். அது என்னன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும். இது பழுக்கணும்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும். அப்படி ஆகும்போது பார்க்கும்போது இப்படி கட் பண்ணும்போது அப்படி சாஃப்டா இருக்கும். ஆனா நம்ம கடைகளில் வாங்குற பழம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்றது முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால தான் எல்லாரும் செடி வளங்குங்க நான் சொல்றது. நம்மளே வளர்த்து நம்மளே பறிச்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் கடைக்கும் இதுக்கு இது வந்து நம்மளோட இதுல இருந்து வருது. நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதுங்க சார். அது இவ்வளவு இன்னும் பழுக்கல. நீங்க அப்ப கூட அதுக்கு நிறைய மார்க் கொடுக்குறீங்க. நீங்க ஸ்கூல்லாம் நடத்துறீங்கன்னு சொன்னீங்க. நிறைய மார்க் கொடுக்குறீங்க இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் அந்த உங்களோட அந்த ஃபார்மையும் பார்த்துட்டு வந்தேன். சரி, நம்ம தோட்டத்தையும் பார்த்துட்டு வந்தீங்களா? அதுலயுமே ரொம்ப எல்லா செடிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நிறைய அதாவது அது வந்து ஒரு வேஸ்ட் லேண்ட். நீங்க பண்ணக்கூடிய லேண்ட் எல்லாம் வந்து இப்ப உங்க தோட்டத்திலயும் பண்ண போறோம். அதெல்லாம் ஓரளவு விவசாயம் பண்ண இடங்கள் தான், நல்லா செழிப்பான பூமி தான். அதனால எங்க செடிகளோட உங்க செடிகள் இன்னும் சிறப்பா வரும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்குறது சீதா. அதாவது சீதாலே ராம் சீதா. சீதாப்பழம்னாலே உங்களுக்கு மருத்துவ குணம் அதிகம். அதாவது எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த சீதாப்பழம் ரொம்ப சிறந்தது. ரொம்ப சத்தான ஒரு பழம். இந்த ராம் சீதா அதுலேயும் ஸ்பெஷல். ரொம்ப பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுமாதிரி எல்லா செடியிலையுமே காய்களோட பழங்களோட வந்திருக்கு இந்த முறை செடிகள். நல்லா தண்டு நல்ல கனமாக இருக்குது. அதாவது ஏஜான செடி. இதை வந்து நம்ம இயற்கையாக நம்மளே தோட்டத்திலே தரையிலே வளர்க்கும் போது இதனுடைய மருத்துவ குணம் 100% அதில் சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா நல்லா மெச்சூரிட்டியான பழத்தில் தான் நமக்கு அந்த குணங்களை எதிர்பார்க்க முடியும். இந்த செடிகளும் நம்ம சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் நம்ம சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது டென்னிஸ் பால் செடி. இந்த டென்னிஸ் பால் செடி பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம் மாதிரி ஒரு கருப்பு நிறத்தில் பழங்கள் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பழங்கள். ரொம்ப மீடியமான இனிப்பில் இருக்கும். நல்ல ஒரு திராட்சை பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுமாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். செடிகள் பார்த்திங்கன்னா இது லேயரின் செடி. இந்த லேயரின் செடிங்கிறதுனால சின்னதுலேயே காய்க்கும். இது நம்ம கஸ்டமருக்கு நிறைய பேர் கொடுத்து அவங்களும் நிறைய ஃபீட்பேக் நல்லாவே சொல்லியிருக்காங்க. செடி வெரைட்டி நடணும் வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த டென்னிஸ் பால் செடியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வளர்க்கலாம். அடுத்து இன்னொரு செரி வெரைட்டி கூட இந்த முறை வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறது ரியோ கிராண்டிஸ் செரி. இந்த செரியும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டில் வளரக்கூடியது, நல்லா காய்க்கக்கூடியது, நல்ல பழமும் ருசியானது. இந்த செரி வெரைட்டியை விரும்புகிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன டென்னிஸ் பால் செரி மாதிரி இந்த செரி வெரைட்டியும் கூட வளர்க்கலாம். ஒரு எளிமையான பராமரிப்பில் இதை வளர்க்க முடியும். எல்லாமே இதெல்லாம் ஒரு காட்டு செடி மாதிரி தான். இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம், இந்த செரி வெரைட்டி எல்லாமே ஒரு காட்டு வெரைட்டி தான். சாதாரணமாக இது வளர்க்கக்கூடிய வெரைட்டி தான். அதனால மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது நட்டால் ப்ளம்ங்கிற ஒரு வெரைட்டி. இது கலாக்காய் மாதிரி இருக்குது. இலைகள்லாம் பார்த்தா இதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரியும் ஒரு ஆப்பிளும் கலந்த என்ன டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர் அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா முட்கள் இல்லை. நம்ம கலாக்காய் மாதிரி இருந்தாலும் செடி கலாக்காய் மாதிரி பார்க்குறது இருக்குது. ஆனால் வந்து முட்கள் எதுவும் இல்லை. ஒரு ரஃப்பான ஒரு செடியாக தான் இருக்குது. கலாக்காய் எப்படி இருக்குதோ அதேமாதிரி ஒரு காட்டு செடி மாதிரி தெரியுது. பூ வந்திருக்கு பாருங்கள். அப்போ என்னன்னா இந்த நம்ம கிளைமேட்லேயே இது வளரும். கலாக்காய் மாதிரியே இருக்குது. அதனால் நம்ம மாடியிலேயும் தரையிலையும் இதை எளிமையாக வளர்க்கலாம். ப்ளம் வெரைட்டி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நட்டால் ப்ளம் செடியும் மாடியிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் நெல்லி. இந்த ரெட் நெல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண பச்சையாக வரக்கூடிய பெரிய நெல்லி மாதிரியே தான் வரும். இந்த கலர் மட்டும் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். இது மார்க்கெட்டில் காய்களாக இன்னும் வர ஆரம்பிக்கல. ஆனால் எங்கள் கஸ்டமர் ஒருத்தருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணது. நேற்றுக்கு நாங்கள் அந்த ஃபீல்டு விசிட் போயிருக்கும்போது பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ பூக்கள் இருந்தது. இன்னும் காய்கள் வரல. அந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு ஃபுல்லாகவே நம்ம மற்ற நெல்லி காய்க்கிற மாதிரி ஃபுல்லாகவே பூவாக இருந்தது. இந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகளாகவும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது செண்பகம் செடி. இந்த செண்பகம் செடியை பற்றி சொல்லும்போது பூஜைக்கு நம்ம பயன்படுத்தும் ஒரு பூ வச்சாலே அந்த இடமே ஒரு தெய்வீகமானம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் பதிவு பண்ணோம். அது ரீல்ஸில் நிறையா போச்சு. அதை வச்சு இப்போ தமிழ்நாட்டில் நிறைய செடிகள் இது சேல்ஸ் ஆகிடுச்சு. முக்கியமாக சொல்ல போனால் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிலையும் சேல் ஆகிருக்கு, மற்ற நர்சரிகளையும் சேல் ஆகிருக்கு. அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் இந்த செடிகளை வளர்த்துருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா யார் மூலம் வாங்கியிருந்தாலும் நமக்கு அந்த இந்த செடிகளுடைய தன்மை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி போய் ரீச் ஆகிருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன செடிகள் 250 ரூபா ரேட்டில் சேல் பண்ணுறோம். எல்லாமே ஒட்டு செடி. ஒட்டு செடிகள் மட்டும்தான் செண்பகத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே பூக்கும். நிறைய வீடுகளில் செண்பகம் செடியை வச்சுட்டு அது பனைமரம் மாதிரி வளர்ந்துருச்சு சார், ஆனால் கூட பூக்கலன்னு சொல்கிறாங்க. என்னோட கஸ்டமர் ஒருத்தர் அயர்லாந்துலேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். அவர் வீட்டில் வச்சுருக்க ஃபோட்டோ அனுப்பி, சார் நீங்கள் வந்து இதே மாதிரி சொன்னீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் 20 அடி வீட்டை தாண்டி வளர்ந்து போச்சு, ஆனால் இன்னும் பூக்கலன்ட்டு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அது மாதிரி பூக்காமலும் இருக்கும். அது விதை மூலம் வந்த செடி. அது விதை மூலம் வந்தது மட்டும் இல்லாமல் வெயில் இல்லைன்னா பூக்காது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த செடி பூக்கணும் காய்க்கணுனாலும் வெயில் வேணும். சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல செடிகளை வளருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இனிப்பு புளி. இந்த இனிப்பு புளி நம்ம லாஸ்ட் ரோடில் வந்து நமக்கு சின்ன செடிகள் வந்தது ஒரு 3 அடி ஹைட்டில். இது இப்போ 8 அடி 10 அடி செடிகளாக வந்திருக்கு. இது நிறைய இடங்களில் இது விற்பனைக்கு வருது. இந்த இனிப்பு புளி நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து பெரிய செடிகளாக இருக்குது. இந்த பெரிய செடிகளாக இருக்கும்போது மாடியில் வச்சா கூட குறைவான எண்ணிக்கையில் காய்க்கும். நம்ம ப்ரூன் பண்ணி வளர்த்தோம்னா கொஞ்சம் பெரிய ட்ரம்மில் வச்சு வளர்த்தோம்னா காய்க்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய கஸ்டமர் வந்து மாடியில் வளர்க்குற இதை கேட்குறாங்க.
அப்படி வளர்க்கும் பட்சத்தில் இதை கவாத்து பண்ணி வளர்க்கணும். ஒரு மாமரம் எப்படி வளர்க்குறோம், அந்த மாதிரி ஒரு நெல்லி எப்படி வளர்க்குறோம், அந்த மாதிரி கவாத்து பண்ணி வளர்த்தோம்னா ஓரளவு காய்க்கும். ஆனால் பெரிய அளவில் காய்க்கணும்னா நம்ம தரைப்பகுதியில் வைக்கணும். நல்ல ஒரு ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் வகை இது.